ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதியில முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்கள் பற்றிய தகவல்களை முழுமையாக பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். திருமலை மற்றும் திருப்பதி இரண்டு இடங்கள்லையுமே முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்களை கல்யாண கட்டா என்று தான் சொல்வாங்க. கல்யாண கட்டாக்கள் கீழ் திருப்பதியிலையும் இருக்கு, திருமலையிலையும் இருக்கு. கீழ் திருப்பதியில முடிக்காணிக்கை கொடுத்தாலும் அந்த காணிக்கை எல்லாமே திருமலைக்கு தான் அனுப்புவாங்க. அதனால பக்தர்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறோ வசதிக்கு ஏற்றவாறோ அல்லது வேண்டுதலுக்கு ஏற்றவாறோ கீழ் திருப்பதியிலேயோ அல்லது திருமலையிலேயோ எங்கு வேண்டுமானாலும் நீங்க முடிக்காணிக்கை கொடுக்கலாம். முடிக்காணிக்கை கொடுப்பதற்கு தரிசன டிக்கெட்டோ ஐடி ப்ரூஃபோ எதுவுமே இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எந்த கல்யாண கட்டா இடங்கள்ல வேண்டுமானாலும் போய் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். சில கல்யாண கட்டாக்கள் டிடிடி ரெஸ்ட் ஹவுசஸ்க்கு உள்ளேயும் இருக்கு. அதனால அங்க தங்கக்கூடியவங்க மட்டும்தான் அங்க முடிக்காணிக்கை கொடுக்கணும் என்று எதுவுமே கிடையாது. நீங்க ரெஸ்ட் ஹவுசஸ்ல ரூம் புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ணலனாலும், திருமலை மற்றும் திருப்பதியில டிடிடி ரூம் எடுத்திருந்தாலும் எடுக்கலனாலும், யார் வேண்டுமானாலும் எந்த கல்யாண கட்டா வேண்டுமானாலும் சென்று முடிக்காணிக்கை கொடுக்கலாம். திருமலையில இருக்கக்கூடிய கல்யாண கட்டா இடங்களை பற்றி முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். திருமலை அதாவது மேல் திருப்பதியில இருக்கக்கூடிய எல்லா கல்யாண கட்டா இடங்களையும் ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டர்ல நாம போன உடனே முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளேட் கொடுப்பாங்க. அந்த பிளேட் இலவசமாக தான் கொடுப்பாங்க. கூடவே ஒரு ஸ்லிப்பும் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல எந்த ஹால்ல போய் நம்ம முடிக்காணிக்கை கொடுக்கணும், அதே போல முடி வெட்டக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு நம்பர் அந்த ஹால்ல கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஹாலுக்கு போய் நம்ம முடிக்காணிக்கை கொடுக்கலாம். திருமலையில ஜென்ஸ் சிலர் மொட்டை அடிச்சுப்பாங்க, சிலர் கொஞ்சமா முடி கொடுத்துட்டு வருவாங்க. அந்த கொஞ்சமா முடி கொடுக்கணும் அப்படின்னா திருமலை மற்றும் திருப்பதியில அங்க கல்யாண கட்டாக்கல்ல இத சிசர் கட்னு சொல்லுவாங்க. சிசர் கட்னா கத்தரிக்கோல் வைத்து தலைமுடியில 3 வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கத்தரிக்கோளால முடி வெட்டி எடுத்து வச்சுப்பாங்க. இதுதான் சிசர் கட்னு சொல்லுவாங்க. லேடிஸும் சிலர் மொட்டை அடிச்சுப்பாங்க, சிலர் பூமுடி கொடுப்பாங்க. மொட்டை அடிக்கிறதாக இருந்தால் மட்டும்தான் கல்யாண கட்டால இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல போய் நம்ம பிளேடு வாங்கிக்கணும், ஸ்லிப் வாங்கிக்கணும். சிசர் கட்டோ பூமுடி கொடுக்கறதாக இருந்தால் இந்த பிளேடும் ஸ்லிப்பும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியாக அந்த முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு போய் சிசர் கட் பண்ண சொன்னாலே அவங்க கட் பண்ணி அந்த முடியை எடுத்து வச்சுப்பாங்க. ஒவ்வொரு தனி நபரினுடைய வேண்டுதல்களுக்கு ஏற்ப சிலர் மொட்டை அடிச்சுப்பாங்க, சிலர் பூமுடி கொடுப்பாங்க, சிலர் சிசர் கட் கொடுப்பாங்க. இது எல்லாமே பெருமாள் மீது அவங்க வைத்திருக்கக்கூடிய பக்தியின் அடையாளமாக கொடுக்கக்கூடிய காணிக்கை. வேண்டுதல் இருக்கக்கூடியவங்க தான் முடிக்காணிக்கை கொடுக்கணுமா அப்படின்னா அதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் திருமலை மற்றும் திருப்பதியில அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு முடிக்காணிக்கை கொடுக்கலாம். திருமலையில மிகவும் பழமையான கல்யாண கட்டா என்று சொல்லப்படக்கூடிய மெயின் கல்யாண கட்டா விவரங்களை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டுகள் ஏறி போன உடனே பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலினுடைய வலது புறத்திலையும் படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டுகள் ஏறி போன உடனே வலது புறத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த பழமையான மெயின் கல்யாண கட்டா இடம். இந்த கல்யாண கட்டாவில் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது எப்போதுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். திருமலையில அன்றைய நாள் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் விசேஷ நாட்களை பொறுத்தும் இந்த இடத்துல முடிக்காணிக்கை கொடுப்பதற்கு சுமார் 15 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் ஆகும். இந்த இடத்துல ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி கூட இருக்கு. அடுத்த 3 இடங்களும் திருமலையில இருக்கக்கூடிய பிஏசி ஹால்ஸ்ல இருக்கக்கூடிய கல்யாண கட்டாக்கள். பிஏசி என்பது பப்ளிக் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் ஹால். இந்த இடத்துல தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு இலவச லாக்கர் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த 3 இடங்களையும் கல்யாண கட்டா இடங்கள் இருக்கு. இந்த 3 கல்யாண கட்டாவும் எல்லா நாட்களும் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கல்யாண கட்டாக்கள். ஃபர்ஸ்ட் பிஏசி 1 யாத்ரி சதன், அடுத்து பிஏசி 2 மாதவ நிலையம், பிஏசி 5 வெங்கடாத்திரி நிலையம். இந்த 3 பிஏசி ஹால்ஸும் திருமலை சிஆர்ஓ ஆபீஸ் பக்கத்திலேயே தான் இருக்கு. பிஏசி 1 யாத்ரி சதன் சிஆர்ஓ ஆபீஸ்ல இருந்து சுமார் 150 மீட்டர் தூரத்திலையும், பிஏசி 2 மாதவ நிலையம் சுமார் 500 மீட்டர் தூரத்திலையும், பிஏசி 5 வெங்கடாத்திரி நிலையம் சுமார் 400 மீட்டர் தூரத்திலையும் இருக்கு. இந்த 3 பிஏசி ஹால்ஸ்லையும் எல்லா ஃப்ளோர்லையுமே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பாத்ரூம்ல ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு.
இந்த 3 இடங்களையும் முடிக்காணிக்கை கொடுப்பதற்கு திருமலையில அன்றைய நாள் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் மற்றும் பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து சுமார் 15 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் ஆகலாம். அடுத்த கல்யாண கட்டா CRO ஆபீஸிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கு. இந்த கல்யாண கட்டாவும் எல்லா நாட்களும் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கல்யாண கட்டா. அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த 3 கல்யாண கட்டாவும் மினி கல்யாண கட்டான்னு சொல்லுவாங்க. இந்த 3 மினி கல்யாண கட்டாவும் டிடிடி ரெஸ்ட் ஹவுஸுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண கட்டாக்கள். இந்த 3 மினி கல்யாண கட்டாக்களும் காலை 3:15 மணியிலிருந்து 8:45 மணி வரை, அதற்கடுத்து காலை 9:15 மணி தொடங்கி மதியம் 2:45 மணி வரை, அடுத்து மதியம் 3:15 மணி தொடங்கி இரவு 8:45 மணி வரை மட்டும்தான் இருக்கும். இந்த 3 மினி கல்யாண கட்டாக்கள் நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ், சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் மற்றும் கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மினி கல்யாண கட்டாக்கள். இந்த மினி கல்யாண கட்டாக்கள்ல எப்பவுமே கூட்டம் குறைவாக தான் இருக்கும். முடிக்காணிக்கை கொடுப்பதற்கு சுமார் 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடங்கள் மட்டும்தான் ஆகும். இந்த 3 மினி கல்யாண கட்டாக்கள்லே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கல்யாண கட்டானா நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய மினி கல்யாண கட்டா. நந்தகம் கல்யாண கட்டாவில் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்கு. சப்தகிரி மற்றும் கௌஸ்துபம் கல்யாண கட்டால பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அடுத்து இப்போ சொல்லக்கூடிய 2 கல்யாண கட்டாக்களும் மினி கல்யாண கட்டா தான். ஒன்னு ஜிஎன்சி டோல்கேட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜிஎன்சி கல்யாண கட்டா. அடுத்து HVC பஸ் ஸ்டாப் மற்றும் HVC காட்டேஜஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய HVC கல்யாண கட்டா. இந்த 2 கல்யாண கட்டாவும் மினி கல்யாண கட்டா என்பதனால அதிகாலை 3:15 மணி தொடங்கி காலை 8:45 மணி வரைக்கும், அடுத்து காலை 9:15 மணி தொடங்கி மதியம் 2:45 மணி வரைக்கும், அதற்கடுத்து மதியம் 3:15 மணி தொடங்கி இரவு 8:45 மணி வரை மட்டும்தான் இருக்கும். இந்த 2 கல்யாண கட்டாலையும் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் இந்த 2 கல்யாண கட்டாவை ஒட்டி காமன் பாத்ரூம் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனியாக ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடையே இருக்கு. நீங்க போகக்கூடிய கல்யாண கட்டால பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பட்சத்துல நீங்க ரூம் புக் பண்ணிருந்தீங்கன்னா ரூம்லயே போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரலாம். அல்லது இந்த கல்யாண கட்டா இடங்களை ஒட்டியே எங்கேயாவது ஒரு இடத்துல காமன் பாத்ரூம் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனியாக இருக்கும். ஆனால் இந்த காமன் பாத்ரூம்ஸ்ல எப்பவுமே ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்காது. சிலர் முடிக்காணிக்கை கொடுத்த பிறகு ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்துல போய் தான் குளிப்பாங்க. அப்படி குளிப்பதாக இருந்தாலும் குளிக்கலாம். புஷ்கரணி தெப்பத்துக்கு பக்கத்திலேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அல்லது எல்லா PAC ஹால்ஸ்லயும் எல்லா ஃப்ளோர்லயும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம்ஸ் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோட இருக்கு. அங்க போய் குளிச்சு கூட ரெடி ஆகலாம். கடைசியாக சொன்ன HVC கல்யாண கட்டா மற்றும் GNC கல்யாண கட்டாலையும் கூட்டம் குறைவாக தான் இருக்கும். முடிக்காணிக்கை கொடுப்பதற்கு சுமார் 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடங்கள் மட்டும்தான் ஆகும். அடுத்து கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கல்யாண கட்டா விவரங்களை பற்றி பார்க்கலாம். கபில தீர்த்தத்துல ஸ்ரீ கபிலேஸ்வரர் கோவிலுக்குள்ள கல்யாண கட்டா இருக்கு. கபிலேஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வலது புறத்துல கல்யாண கட்டா இருக்கு. இங்க ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கபிலேஸ்வரர் கோவில்ல முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய சிலர் அங்க கபில தீர்த்தம் தெப்பத்திலே கூட குளிச்சுக்கிறாங்க. இங்க எப்பவுமே கூட்டம் இருக்காது என்பதனால போன உடனே முடிக்காணிக்கை கொடுத்துட்டு வந்துடலாம். அடுத்த கல்யாண கட்டா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல இருந்து சுமார் 200 to 250 மீட்டர் தூரத்துல டிடிடியினுடைய தொலப்பா கார்டன்ஸ் இருக்கு. அந்த தொலப்பா கார்டன்ஸ்க்கு உள்ளதான் கல்யாண கட்டா இருக்கு. இங்கேயும் பொதுவாக கூட்டம் இருக்காது. போன உடனே முடிக்காணிக்கை கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த கல்யாண கட்டா இடத்தை ஒட்டியே ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. கபில தீர்த்தம் மற்றும் திருச்சானூர்ல இருக்கக்கூடிய இந்த 2 கல்யாண கட்டாவும் காலை 6 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை மட்டும் இருக்கும். எல்லா நாட்களுக்கும் இருக்கும். அடுத்த கல்யாண கட்டா ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கல்யாண கட்டா கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில்ல இருந்து சுமார் 250 மீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த கல்யாண கட்டாவும் காலை 6 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும். இங்கேயும் கூட்டம் இருக்காது. போன உடனே முடிக்காணிக்கை கொடுத்துட்டு வந்துடலாம். இங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா என்பது எனக்கு சரியா தெரியல. நீங்க யாராவது முடிக்காணிக்கை இங்க கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கல்யாண கட்டால பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா என்பதை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணால் மற்ற பக்தர்களுக்குமே அது உதவியாக இருக்கும். மற்றபடி அலிப்பிரி மலைப்பாதை, ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதையினுடைய அடிவாரங்கள்ல கல்யாண கட்டாக்கள் எதுவுமே கிடையாது. திருமலையில இருக்கக்கூடிய கல்யாண கட்டா இடங்களுக்கு போறதுக்கு திருமலையில இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம்.
திருப்பதியில இருக்கக்கூடிய கல்யாண கட்ட இடங்களுக்கு போறதுக்கு இலவச பஸ் வசதி கிடையாது. நாமே தான் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ அல்லது பஸ் மூலமாக போக வேண்டியிருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி இந்த 2 இடங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா கல்யாண கட்டாலையும் உண்டியல் வச்சிருப்பாங்க. இந்த உண்டியல் எதற்காக வைக்கிறாங்கன்னா, சப்போஸ் வீட்டுல ரொம்ப உடம்பு முடியாதவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்களால திருமலை மற்றும் திருப்பதிக்கு வர முடியாது, முடிக்காணிக்கை கொடுக்கறதாக வேண்டுதல் வச்சிருக்காங்க. இப்ப அவங்களால வர முடியாதுங்கிற பட்சத்துல அவங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கடைகள்ல போய் பூமுடியோ அல்லது மொட்டையடிக்கிறதாக என்ன வேண்டியிருக்காங்களோ அதை செஞ்சுட்டு அந்த முடியை மட்டும் அவங்க வீட்டில் யாராவது திருமலை மற்றும் திருப்பதிக்கு போறவங்க கிட்ட அந்த முடியை நல்ல மஞ்சள் துணியில சுத்தி கொடுத்துட்டாங்கன்னா திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய கல்யாண கட்டா உண்டியல்ல அவங்க அதை செலுத்திடலாம். அப்படியும் பண்ண முடியாதவங்க ஏற்கனவே சொன்னது போல அந்த முடியை நல்ல மஞ்சள் துணியில சுத்தி ஒரு நல்ல கவருக்குள்ள வச்சு இந்தியா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக திருமலைக்கு அனுப்பலாம். அது எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் என்பது இப்போ உங்களுக்கு வீடியோல ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த அட்ரஸுக்கு நீங்க இந்தியா ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.